ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலுன்றதுனால இங்கே பாருங்கள், கிராமத்து மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சாப்பாடு சூப்பராக வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மசாலா போட்டு ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் வறுவல் பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் வந்து மசாலா எதுவுமே அரைக்கலை. ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ரெடிமேட் மசாலா ஃபிஷ் ஃப்ரையை வந்து வாங்கி நான் இந்த மீன் வறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் ஃப்ரை வந்து கடையில் அப்படியே மசாலா ரெடிமேட் மசாலா வாங்கி நான் இது மீன் வந்து வறுக்கிறேன் பாருங்கள். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பும் மண் சட்டியில் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீன் வறுவல், சாப்பாடு, இது எல்லாமே தான் இன்றைக்கி லன்ச் மெனுவாக இருக்குது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மத்தியானம் இன்றைக்கி மீன் குழம்பு பாருங்கள். மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது இந்த மீன் பார்த்திங்கன்னா பாறை மீன் ஃப்ரெண்ட்ஸ், பாறை மீனுன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ மீன் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த மீனை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நடுப்பகுதி மட்டும் வந்து நான் வறுக்க போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி துண்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் கழுவிட்டு. ஸோ இந்த அளவுக்கு நான் துண்டு போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், குழம்புக்கு சும்மா ஒரு 2-3 அந்த மீனோட தலை எல்லாமே குழம்புல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 கவலை மீனும் ஒரு வந்து காணாங்கத்தை மீனும் இருந்துச்சு. ஸோ கலந்து வைக்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மீன் மசாலாவை நான் வந்து பாருங்கள், சக்தி ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எப்போவுமே வீட்டில் மசாலா அரைச்சி தான் போடுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடவே ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லெமனையும் இந்த மசாலாவையும் போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மீனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லெமன் ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாதி பழம், அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த லெமன் புழிஞ்சிட்டு பாருங்கள், எல்லாத்தையும் புழிஞ்சிக்குங்க. உப்புலாம் இதில் எதுவும் போட தேவையில்லை, அதுலேயே வந்து உப்புலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் உப்பு சேர்க்கல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நான் தெளித்து விட்டுட்டு நான் எல்லா மீனும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம குழம்பு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடலாம், அதுக்குள்ளே இது ஊறட்டும். இப்போ வந்து சாதம் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு அடுப்பில் சாதம் வைக்கிறதுனால நான் சாதத்தை எடுத்து வடித்து விட்டுறேன். எங்கள் வீட்டில் குக்கர் சாதம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு குக்கரில் வச்சா சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் செய்வேன். ஸோ இப்போது சாப்பாடு வெந்துடுச்சு. இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் மீன் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலங்க, ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பாருங்கள், வடகம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வடகம் வந்து கிராமத்து ஸ்டைலில் வேறு எதுவுமே தாளிக்க மாட்டாங்க. இந்த வடகமும் வெந்தயம் மட்டும்தான் தாளிப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அதுக்கப்புறமா 2 வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே ஒரு 10 பல் வந்து பூண்டு தட்டி போட்டு அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிக்கலாம். ரொம்பவே வதக்கணுன்ட்டு இல்லை, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்கினா போதும். இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த லெவலில் போதும். ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 தக்காளியை நல்லா பழமாக எடுத்து அதை நான் வந்து கையிலேயே பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட் பண்ணி போடலை, ஏன்னா மீன் குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த மெத்தட்லேயே நம்ம செய்கிறதுனால இது வந்து நான் வந்து கட் பண்ணி போடலை, பிசைஞ்சு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம் பாருங்கள். நல்லா வதக்கிட்டு இது ஜூஸாக வர வரைக்கும் தக்காளி போட்டதே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச தூள் தான் இது, நான் கடையில் வாங்க மாட்டேன். ஸோ இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா இந்த மிளகாய் பொடியை நம்ம வதக்கி விடலாம். இந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணி
எடுத்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி சலசலன்னு நல்லா கொதிக்கும்போது நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற வச்ச புளி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸு நான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா அதே மாதிரி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஸோ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த மீன் எல்லாத்தையும் இந்த மீன் தலை எல்லாமே வந்து சேர்த்து விட்டுடலாம். ஸோ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எல்லா மீன் அந்த தலை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பாதி வந்து மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா மாங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீன் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம மீன் வறுத்துடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. ஸோ இப்போ சாப்பாடு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிற நேரத்தில் மீனையும் நம்ம வறுத்துட்டோன்னா இன்றைக்கி லன்ச் வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பெசரி வச்சுருந்தேன் அந்த மசாலா மீனை வந்து ஒன்றா வந்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 மீனாக வந்து நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து பொரித்து எடுக்கணும். நான் வந்து வறுக்கலை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வறுக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து தோசை கல்லில் நான் வச்சு தான் வறுப்பேன். ஸோ இப்போ வந்து நான் சின்னதாக கடாய் எடுத்து அதில் பொரித்து எடுத்துக்கிறேன் மீனை. ஸோ இந்த மாதிரி பொரிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த மசாலா ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஸோ மீன் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்துடலாம். ஸோ நான் உப்பு எதுவுமே சேர்க்கல, வெறும் லெமன் மட்டும்தான் இதில் சேர்த்தேன். ஏன்னா எல்லாமே அதிலே இருக்குன்ட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா மீன் துண்டையும் இதே மாதிரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். அடுத்தது 2 போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 8 மீன் கொடுத்தாங்க. 1 கிலோவில் வந்து 8 மீன் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த கவளை மீன், சாலை மீனுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 போட்டு எக்ஸ்ட்ரா வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் இதில் வந்து ஒரு மீன் எடுத்து நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன். மீதி எல்லாமே வறுத்துட்டேன். பாருங்கள் இப்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு சைடு மீனும் பார்த்திங்கன்னா பொரிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பும் கிராமத்து ஸ்டைலில் ஒரு மண் சட்டியில் மீன் குழம்பும் நல்ல சூடான ஒரு சாப்பாடு ப்ளஸ் மீன் வறுவல், இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து இந்த மீன் மசாலாவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சைடில் ஒரு மீன் ஃபஸ்ட்டு வாட்டி எடுக்கும்போதே வந்து நான் எடுத்து எங்கள் வீட்டில் கொடுத்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்களும் வாங்கி பயப்படாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களுக்கு, நாங்கள் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிப்பியில் மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாக போண்டா ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ இது தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.